அல்ஹம்துலில்லாஹ், சூரா தீன் எனக்கூடிய அத்தியாயத்தை நாம் பார்த்து கொண்டு கொண்டிருக்கிறோம். வத்தீனி வஸ்ஸைத்தூனி என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு அத்தியாயம் 8 வசனங்கள் கொண்டது. மக்காவில் இறக்கியருளப்பட்ட அத்தியாயம். அதனுடைய 5 வசனங்களை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தீனி வஸ்ஸைத்தூன், அத்தீன் மீதும் ஒலிவத்தின் மீதும் ஜைத்தூனின் மீதும் சத்தியமாக என்று துவங்கினான். வதூரி சீனீன், சினாய் மலையின் மீதும் சத்தியமாக, தூரு சினாய் என்று சொல்லப்படக்கூடிய சினா மலையின் மீதும் சத்தியமாக. வஹாதல் பலதில் அமீன், அபயமளிக்கும் இந்த மக்கா மாநகரத்தின் மீது சத்தியமாக. லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நிச்சயமாக நாம் மனிதனை மிக்க அழகிய அமைப்பில் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், அவனுடைய தீய நடத்தையின் காரணமாய் பின்னர் அவனை தாழ்ந்தவர்களிலும் தாழ்ந்தவனாக ஆக்கினோம். தீய நடத்தையின் காரணத்தினால்ங்கிறது பிராக்கெட்ல கொடுத்துருப்பாங்க தர்ஜுமால பார்த்தா. அர்த்தம் என்னன்னா, பின்னர் அவனை தாழ்ந்தவர்களிலும் தாழ்ந்தவனாக நாம் ஆக்கினோம் என்பது அதனுடைய பொருள். அஸ்ஃபல சாஃபிலீன், மிக தாழ்ந்தவர்களில் தாழ்ந்தவராக நாம் ஆக்கினோம் என்பதை தான் கிட்டத்தட்ட நீங்கள் எந்த டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்தாலும் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு தமிழ்லேயே 4 விதமான டிரான்ஸ்லேஷன் இருக்கு. எல்லா டிரான்ஸ்லேஷன்லையுமே ஒரே வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. பின்னர் அவனை தாழ்ந்தோரிலும் மிக தாழ்ந்தோராக நாம் ஆக்கினோம் அப்படிங்கிற கருத்தை தான் சொல்றாங்க. சரி, இப்ப தாழ்ந்தவனாக ஆக்கினோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நம்ம சென்ற பாடத்துல பார்த்தோம். மிக அழகான அமைப்பில் மிக அழகான தோற்றத்தில் நாம் படைத்தோம் என்று சொல்லி, பிறகு தாழ்ந்தவர்களில் மிக தாழ்ந்தவனாக நாம் மனிதனை ஆக்கினோங்கிறதுக்கு என்ன பொருள், விளக்கம் என்ன படித்தோம்? தாழ்ந்தவன் ஆயிட்டாங்கிறதுக்கு விளக்கம் என்ன, தஃப்சீர் என்ன படித்தோம்? அழகான தோட்டத்தில் படைக்கப்பட்டவன் வயதான பிறகு மிக பலகீனமான நிலைக்கு ஆகிறான் என்பது ஒரு பொருள். இந்த பொருள் மட்டும்தான் படிச்சோமா? பாருங்க, தப்பில்லை, குறிப்பை பாருங்க. அதான் அந்த தாழ்ந்தவன் ஆயிட்டாங்கிறது என்ன நிலைக்கு போறது? 2 விளக்கமும் சொன்ன நம்ம. நரகத்தின் அடித்தளத்திற்கு அவன் ஆளாகிறான். அஸ்ஃபல சாஃபிலிங்கிறதுக்கு 2 கருத்து இருக்கு. இதுல தஃப்சீர் ஆசிரியர்கள் சிலர் ஒரு கருத்தை மட்டும் சொல்றாங்க, சிலர் 2 கருத்தை சொல்றாங்க. சிலர் 2 கருத்தை சொல்லி வயதான நிலைக்கு நாம் அவனை பலகீன நிலைக்கு நாம் ஆளாக்கிறோம் அப்படிங்கிற பொருள் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது சிறந்த கருத்து அப்படிங்கிறாங்க. 2 கருத்தை சொல்லிட்டு அது சிறந்த கருத்துங்கிறாங்க. சிலர் இல்ல, நரகத்தின் அடிபாலத்துக்கும் அந்த மனிதன் போகிறான் என்பதுதான் சிறந்த கருத்துங்கிறாங்க. இப்படி பல்வேறு கருத்துக்கள் வருது. மாஷா அல்லாஹ். இப்போ தஃப்சீர் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் தெரியும்ல, இப்னு கையிம் மாஷா அல்லாஹ் மிக சிறந்த மார்க்கறிஞர். இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய மாணவர், 8ஆம் நூற்றாண்டினுடைய மிக சிறந்த ஒரு மார்க்கறிஞராக இவங்க பார்க்கப்படுறாங்க. பல சிறந்த நூல்களை எழுதியவர்கள். ஜாதுல் மஆத், கிதாபுர் ரூஹ் போன்ற அற்புதமான புத்தகங்கள், அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் இந்த உம்மத்துக்கு தந்தவங்க. இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீரும் பேர் போனது. அதுல இந்த வசனத்துக்கு பெரிய விளக்கம் கொடுக்குறாங்க. 2 கருத்து இருக்கு, எந்த கருத்து சரி அப்படிங்கிறதுல கொஞ்சம் அதிகமான தன்னுடைய ஆய்வை இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. பல கருத்தை, பல பாயிண்ட்ஸை கொடுக்குறாங்க. அதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு இந்த 2 கருத்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எது மிக சரியான கருத்து அப்படிங்கிறத இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ப்ரெஃபர் செய்யும் பொழுது எந்த கருத்தை சொல்றாங்கன்னா, வஸஹீஹு, சரியான கருத்து, இவ்விரு கருத்துகளில் சரியான கருத்து, அன்னஹு நார், நரகத்திற்கு அந்த மனிதன் ஆளாகிறானே அதுதான் அவன் அகல பாதாளத்திற்கு செல்வது, தாழ்ந்தவர்களிலும் அவன் தாழ்ந்தவனாக ஆகிறான் என்பது
நரகத்திற்கு அந்த மனிதன் செல்கிறான் என்ற கருத்து தான். அந்த கருத்தை முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அபுல் ஆலியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் போன்ற அறிஞர் பெருமக்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பொதுவாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒரு கூற்றையும் சொல்றாங்க, நரகம் என்பது பஅதுஹா அஸ்ஃபல மின் பஅதின், அதனுடைய சில நிலைகள் அதனுடைய நிலைகளை விட மிக தாழ்ந்ததாக இருக்கும். சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு நிலையை விட ஒரு நிலை உயர்ந்ததாக இருக்கும்னு சொல்லப்படும். ஒரு அந்தஸ்தை விட ஒரு அந்தஸ்து அடுத்த அந்தஸ்து அடுத்த படித்தரம் என்று சொல்லப்படும். அதனுடைய உயர்ந்த நிலை தான் அலாஹான்னு சொல்லப்படும். அதனுடைய உயர்ந்த நிலை அல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு நிலையை விட இன்னொரு நிலை தாழ்ந்தது. ஏன்னா நரகத்தில் எவ்வளவு கீழே அவர்கள் அனுப்பப்படுகிறார்களோ அவ்வளவு வேதனை அதிகமா இருக்கும். ஏன்னா கீழே இருந்துதான் நெருப்பு மூட்டப்படுகிறது. அந்த அடிப்படையில கீழ்நிலை என்பதுதான் மிக மோசமான நிலை. அல்லாஹ் முனாஃபிகீன்களை பற்றி சொல்லும் பொழுது, இன்னல் முனாஃபிகீன லஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தினுடைய அடிபாகத்தில் இருப்பார்கள், மேல் பகுதியில் இல்லை, கீழ் பகுதியில். அப்படின்னா மிக அதிகமான வேதனைக்கு அவர்கள் ஆளாவார்கள் என்பது பொருள். இதை சொல்லிட்டு ஆதாரங்கள் முன்வைக்கிறாங்க. ஆதாரங்கள் என்று சொன்னால் கருத்து ரீதியில் அற்புதமான ஆதாரங்களை முன்வைக்கிறாங்க. 2 கருத்தும் சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனால் பல அறிஞர்கள் வயது முதிர்ந்த நிலைக்கு அவன் ஆளாகிறான் என்பதுதான் அதனுடைய முக்கிய விளக்கம் என்பதாக சொல்லும் தருணத்திலே மாஷா அல்லாஹ் இப்னு கையம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க, ஆதாரங்களை முன்வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனிதனை மிக அழகான நேர்த்தியான ரீதியில் படைத்து தாழ்ந்தவர்களுக்கெல்லாம் தாழ்ந்தவனாகவும் நாம் ஆக்குகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றானே, இது வயோதிகம் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அஸ்ஃபல சாஃபிலின் என்பது இதுவரைக்கும் எங்கேயுமே இந்த வார்த்தை மொழி ரீதியிலும் நடைமுறையிலும் வயோதிகத்துக்கு சொல்லப்படலை, வேற எங்கேயுமே சொல்லப்படலை. இதை மட்டும்தான் பலர் புரியுறாங்க, வேற எங்கேயுமே இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்படலை. அதனால அந்த கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. எங்கேயாவது அரபுகள் வயோதிக நிலைக்கு தள்ளாத முதுமை நிலைக்கு அஸ்ஃபல சாஃபில் என்று சொல்லியிருந்தாங்கன்னா அதே ரீதியில் அல்லாஹ் தஆலா பயன்படுத்தியிருக்கான்னு சொல்லலாம். அதனால பயன்பாட்டில் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அதனால அதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா சிஜ்ஜின் இருக்குல்ல, சிஜ்ஜின்னா என்ன? ஏடா? எந்த ஏடு? இறை நிராகரிப்பாளர்கள் பாவிகளுடைய பெயர்கள் பதிவு செய்யப்படக்கூடியது. கல்லா இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜாரி லஃபி சிஜ்ஜீன் வமா அத்ராக மா சிஜ்ஜீன் கிதாபு மர்கூம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிஜ்ஜீன் அது அஸ்ஃபல்ல இருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது நரகத்தினுடைய கீழ்பகுதியில் இருக்கிறதாக அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. நல்லவர்களுடைய பதிவேடுகள் எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு? இல்லியின் என்பது உயர்ந்த பகுதியில் இருப்பதாக, அப்ரார்கள் நல்லடியார்களுடைய பெயர் சொர்க்கத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய இல்லியினில் பதிவு செய்யப்படுது. இல்லியின் என்பது ஐலா என்றதிலிருந்து வந்தது. ஐலா உயர்வு. அப்ப இல்லியின் என்றால் உயர்வானது, சிஜ்ஜின் என்றால் தாழ்வானது. அப்போ தாழ்ந்தது என்பது எதை குறிக்குதுன்னா சிஜ்ஜினை குறிக்குது, சிஜ்ஜினுக்கு பொருந்தது. சிஜ்ஜின் யாருக்கானது? நரகவாதிகளுடைய பெயர் உள்ளது. நரகவாதிகளுடைய பெயர் சிஜ்ஜின்ல இருக்கு, சொர்க்கவாசிகளுடைய பெயர் இல்லியின்ல இருக்கு. அப்ப இல்லியின் உயர்வானது, சிஜ்ஜின் தாழ்வானதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அஸ்ஃபல சாஃபிலினாலும் தாழ்வானது, மொழி ரீதியில தாழ்வானது. அந்த எந்த தாழ்வானதுங்கிறதா இப்ப 2 கருத்து. வயது முதிர்ந்தவர்களாக போய் பலகீன நிலைக்கு போறத தாழ்ந்து போறான்னு சொல்றதா, இல்ல நரகத்துக்கு போறத தாழ்ந்து போறான்னு சொல்றதாங்கிற 2 கருத்து வரும் பொழுது நரகத்துக்கு போறான் அப்படிங்கிறதுதான் பொருந்துங்கிறாங்க. எப்படி சிஜ்ஜின்ங்கிறது அஸ்ஃபல்ல இருக்குதோ அதே மாதிரி நரகம் என்பது அஸ்ஃபல்ல இருக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா அஸ்ஃபல் என்று சொல்வதனுடைய முதல் கருத்தை நாம் வயது முதிர்ந்து போவதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. நரகத்துக்கான சிஜ்ஜினுக்கான ஆளாகிறான், அதுதான் அஸ்ஃபல் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி ரொம்ப மைன்யூட்டா இதை என்ன செய்யறாங்க, இப்னு கையம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஆய்வு செய்து வயது முதிர்ந்தங்க கருத்துக்கு போகாதீங்க, நரகத்துக்கு மனிதன் ஆளாகிறான் என்பது அதனுடைய பொருளுங்கிறாங்க. இது முதல் கருத்தா சொல்றாங்க, அதனுடைய முதல் அதுக்கான ஆதாரமாக முன்வைக்கிறாங்க. 2வது சொல்றாங்க, மனிதனை நாம் அகல பாதாளத்திற்கும் ஆளாக்குகிறோம் அப்படிங்கிறதுல
அந்த எதிர்த்தரப்பு கருத்துக்கு மறுப்பு கொடுத்துட்டே வர்றாங்க. அது வயது முதிர்ந்த நிலைக்கு போறது இல்லைங்கிறாங்க. அதுக்கு ரெண்டாவது ஆதாரம் சொல்றாங்க, எல்லா மனிதர்களையும் இறைவன் தள்ளாத வயதுக்கு ஆளாக்குறது இல்ல. எல்லாரும் அப்படி எல்லா மனிதர்கள் அப்படி போறது இல்ல. 70 வயது 80 வயது ஆறவங்க தான் அப்படி ஆகுறாங்க. 50 வயதுல 40 வயசுல 30 வயசுல மௌத்தாகிறவங்க யதார்த்தத்துல அதிகம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் அப்படிப்பட்ட நிலையை அடைகிறான் என்பதை ஒரு பொதுவாக சொல்ல வரும் பொழுது எல்லாருக்கும் அப்படிப்பட்ட நிலைமை ஆகுவதில்லை. அதனால அதுல நிறைய பேர் விதிவிலக்கு ஆயிடுறாங்க. அந்த வயதுக்கு எத்தனை பேர் போகாமலே மௌத்தாயிடுறாங்க. அதனால அல்லாஹ் அதை சொல்ல வரதில்லை. யார் குஃப்ர் செய்தார்களோ, பாவம் செய்தார்களோ, அதுல விதிவிலக்கு இல்லாம எல்லாரும் எங்கே போறாங்க? நரகத்துக்கு போறாங்க. அதனால இதுதான் இங்கே பொருந்தும் என்பதாக இதை தன்னுடைய இரண்டாவது ரீதியில கொண்டு வர இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இப்படிதான். அதுக்கான ஆதாரங்களை முன்னு வச்சு அதற்கான சில உசூல்கள் அடிப்படைகளை வைத்து ரொம்ப நுட்பமா என்ன செய்வாங்கன்னா கருத்துக்களை அடுக்கிக்கிட்டே வருவாங்க. அது ரெண்டாவது கருத்துன்னு சொல்றாங்க. மூணாவது சொல்றாங்க, சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, அதாவது அன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் யஸ்தஊனஹும் வ கைருஹும் ஃபி ரத்தி மன் தஆல உம்ருஹு, அதாவது தள்ளாத வயதுக்கு போய் கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கிறோமே, இதுல மூமின்களுக்கும் மூமின் அல்லாதவர்களுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா? சிரமப்படுறதுல அந்த கஷ்டத்துல இருக்கா? இல்ல, எல்லாருமே ஒரே மாதிரிதான் கஷ்டப்படுறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தை சொல்லும்போது இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் என்று விதிவிலக்கு செய்யறானே. அடுத்த வசனம் இன்னும் நம்ம படிக்கல. அப்ப அல்லாஹ் தஆலா அதுல மூமின்களை விதிவிலக்கு செய்யும் பொழுது, அப்ப தள்ளாத வயதுக்கு போகக்கூடியவங்கள மூமின்கள் இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? மூமின்களும் தள்ளாத வயதுக்கு போறாங்க, மூமின் அல்லாதவரும் தள்ளாத வயதுக்கு போறாங்க. விதிவிலக்குல மூமின்களை மட்டும் நம்ம அப்புறப்படுத்துறதுல அப்ப அர்த்தம் இல்லை, பொருள் இல்லை. அப்போ நரகத்துக்கு போறதுதான் அங்கே பொருந்தும் என்பதாக இந்த ஒரு பாயிண்ட்லயுமே அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. இது மூன்றாவது தன்னுடைய குறிப்பாக சொல்றாங்க. நாலாவது சொல்றாங்க, இன்னொரு வசனத்திலிருந்து ஒரு ஆதாரத்தை எடுத்து அதை கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்துல சொல்லி காட்டும் பொழுது, மின்கும் மை யுதவஃபா, உங்களில் சிலரை அல்லாஹ் தஆலா மரணம் அடைய செய்கிறான், சீக்கிரமாகவே மரணம் அடைய செய்கிறான். மின்கும் மை யுரத் இலா அர்தலில் உம்ர், உங்களில் சிலரை தள்ளாத வயதிற்கும் அல்லாஹ் தஆலா ஆளாக்கிறான். லிகைலா யஅலம மின் பஅதி இல்மின் ஷைஆ, நீங்க கற்ற கல்வியை எல்லாம் மறந்த நிலைக்கும் நீங்கள் ஆளாகிறீர்கள் என்பதை உங்களுக்கு உணர்த்த. பெரிய கல்விமான்களாக பெரிய அறிவாளியாக இருந்து எவ்வளோ சாதிச்சிருப்பாங்க, எவ்வளோ கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க, பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் மனிதன் தீர்வு சொல்லியிருப்பாரு. ஆனா 80 வயசு 90 வயசுல அவர் எந்த நிலைக்கு ஆளாயிருவாருன்னா, அவங்க வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைங்க கூட அவர் மதிக்காத நிலைமைக்கு ஆளாயிருவாங்க. பாயை புத்திட்டு இருங்க, தண்ணி வேணும்னு தான் சொல்லிட்டீங்கல்ல, திரும்ப சொல்லிட்டே இருக்கிறீங்க, கொண்டு வர்றேன் அப்படின்னு நீங்க சொன்னது கூட மறந்துட்டீங்க. இல்ல நான் இதை கேட்கவே இல்லையே, இப்பதானே கேட்டீங்க, நான் கேட்கவே இல்லைன்னு மறந்துடுறாங்க. இந்த அளவுக்கு மனிதனை நான் ஆளாக்குறேங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். இதையும் பேசுறான் அல்லாஹ். அதாவது அர்தலுல் உம்ருங்கிறது ஒரு தனி டாபிக். சூரா யாசீனை பத்தி நம்ம ஆல்ரெடி சொன்னோம். சூரா யாசீன்ல சொல்லும் பொழுது வமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸு ஃபில் ஹல்க், யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஆயுட்காலத்தை அதிகப்படுத்தி கொண்டே செல்கிறான் அவர்களை தலைகீழ் ஆக்குகிறான்னு சொல்றான். 7 வரிசையில் போகக்கூடிய மனிதன் 40க்கு மேல இறங்கு வரிசைக்கு ஆயிடுறான். கவுன்ஸ் வேணா கூடுது வயசு, ஆனா அவனுடைய அறிவு, அவனுடைய வீரம், அவனுடைய திடகாத்திரம், அவனுடைய எல்லாமே பலகீனமாகுது. அப்போ அது ஒரு தனி டாபிக், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா அதை இங்கே கொண்டு வந்து குழப்பாதீங்கிறாங்க இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி. அது ஒரு தனி விஷயம். அல்லாஹ் அதை பொதுவா சொல்லி காட்டுறான். உங்கள சிறிய வயதில் மௌத்தாகக்கூடியவரும் இருக்கிறீர்கள், தள்ளாத வயதிற்கு நீங்கள் தள்ளப்பட்டு, அதுக்கு நோக்கத்தை சொல்றான். ஏன் உங்களை அப்படிப்பட்ட ஸ்டேஜுக்கு சிலர் கொண்டு போறேன்னா, மனிதன் பலமான நிலையிலிருந்து பலகீனமான நிலைக்கு மாறுகிறான், தான் கற்ற விஷயத்தையே அவன் அறியாதவனாக ஆகிறான் என்பதை உணர்த்த. அப்போ உன் அறிவு உன் கட்டுப்பாட்டுல இல்லை, உன் அறிவு அது கூடிக்கொண்டே போகிறது என்று சொன்னால் 40ல 30ல இருந்த கூர்மையை விட உனக்கு 70ல 2 மடங்கு கூர்மை இருக்கணும். ஆனா மங்கிருச்சு, உனக்கு பேச கூட தெரியல, வாயை மூடிட்டு உட்காருன்னு சொல்றாங்க. பெரிய அறிவாளியா தான் இருந்த, ஒரு பெரிய நிர்வாகம் செஞ்சு 1000 பேருக்கு நீ கமெண்ட் கொடுத்துட்டு இருந்திருக்கலாம், 1,00,000 பேரை நீ வழி நடத்திட்டு இருந்திருக்கலாம். 70 வயசு ஆனதுக்கப்புறம் உட்காரு கம்முன்னு கடன்னு சொல்றாங்க. அப்போ உங்க அறிவு பாரு. அப்ப அவருக்கு விவரம் இருக்கு, விளக்கு இருக்குது. சில நேரங்கள் அது உணரக்கூடிய நேரத்துல கூட இருப்பாங்க சில பேர். 80 வயசுக்கு மேல அது உணராத நிலைக்கு போயிருவாங்க. அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சில பேர் சொல்லும் போது அதை அவர் உணர கூட செய்வார். நம்மளுக்கு இப்ப மதிப்பு இல்லாம போயிருச்சுல,
நம்மளே பேசுனதை மறந்துட்டோம் போல, அதனாலதான் நம்மளை இப்படி திட்டிட்டு போறாங்கன்னு அவங்க ஃபீல் பண்ற ஸ்டேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபீல் பண்ற ஸ்டேஜையும் தாண்டி போயிடுறாங்க மனிதர்கள். அது அல்லாஹ் சொல்றான், உன் இல்மில் இருந்து நீ கற்றதை நீ அறியாத நிலைக்கு உன்னை தள்ளி உனக்கான பாடம் உன்னை ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க இப்ப பார்த்து அவங்க பாடம் படிப்பினை பெரியணும். மனுஷனுடைய அறிவு என்பது ஒரு அளவுக்கு மீறி அது சென்ற பிறகு அது இல்லாமல் ஆகிவிடுகிறது. அப்ப மனிதனுடைய அறிவால் அவன் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது. இதை கொடுத்த ஒருத்தன் தான் அதை இயக்கிக்கிட்டு இருக்கிறான். தேவையான நிலைமையில தேவையான அளவுக்கு அந்த பவர் கொடுத்தான். அதுக்கடுத்து தேவையான வயதுல அதுக்கேற்ற அளவுக்கு பவர் கொடுத்தான். அதுக்கப்புறம் வயது போனதுக்கு அப்புறம் அந்த பவரை அந்த ஒரு இறைவன் தான் குறைத்திருக்கிறான் என்பதை புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லி காட்டி இந்த வசனத்தை கொண்டு வந்து சொல்றாங்க. இதே இறைவன் தனிப்பட்ட முறையில இது எல்லாருக்குமானதா சொல்றான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்குமானதாக சொல்றான். ஆக அதை பற்றி இறைவன் பேசக்கூடிய இடங்களும் அதற்கான வார்த்தைகள் என்பது வேறு. அதுக்கு அர்தலுல் உமர்னு சொல்றான். ஆனா அஸ்வல சாஃபில் என்பது அதற்கு பொருந்தாது. இது அகல பாதாளம் என்பது நரகத்தினுடைய நிலைக்கு தான் பொருந்தும் என்பதாக இந்த ஒரு கருத்தையும் மாஷா அல்லாஹ் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க. அடுத்ததாக இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, மாஷா அல்லாஹ் இன்னொரு வார்த்தையை வச்சு சொல்றாங்க. இங்க இதே சூறால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்வல சாஃபிலீன் என்று சொல்கிறான். சொல்லிட்டு யாரெல்லாம் ஈமான் கொண்டு நல்லமகள் செய்தார்களோ அவர்களுக்கு ஃபலஹும் அஜ்ருன் கைர் மம்னூன். அடுத்த வசனம், அவர்களுக்கு துண்டிக்கப்படாத ஒரு கூலி உண்டு. துண்டிக்கப்படாதுன்னு சொன்னா அளவில்லாத ஒரு கூலி உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுடைய கூலியை பற்றி சொல்லும் பொழுது அதை சொல்றான். அந்த துண்டிக்கப்படாத கூலி என்பது எந்த கூலி? எங்கே கிடைக்கக்கூடிய கூலி? சொர்க்கத்துல. அப்போ இதற்கு எதிர்பதத்தில் அல்லாஹ் தஆலா பேசக்கூடியதனுடைய மூமின்களுக்கான வாக்களிப்பு சொர்க்கத்தில் இடைவிடாத துண்டிக்கப்படாத கூலி என்பதாக சொல்லிக்கிறான். சொர்க்கம்னு சொல்லல, அது துண்டிக்கப்படாத கூலின்னு சொல்றான். அது எதுதான் பொருந்துன்னா சொர்க்கத்தை தான் பொருந்தும், அதுல மாற்று கருத்து இல்ல. அப்ப அதுக்கு முன்னாடி வசனத்துல அகல பாதாத்துக்கு போறாங்கன்னா உலகத்துல அகல பாதாத்துக்கு போறது பொருத்தம் இல்ல, உலகத்துல அவங்க தள்ளாத வயதுக்கு போறதுங்கிறது கருத்து அல்ல, நரகத்துல அகல பாதாத்துக்கு போறாங்கன்னு தான் கருத்துன்னு சொல்லி இந்த ரீதியிலேயுமே மாஷா அல்லாஹ் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை திரும்பவும் வலு சேர்க்கிறாங்க. இதெல்லாம் வலு சேர்க்கக்கூடிய ரீதியில இந்த கருத்தை வச்சு வலு சேர்க்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆக இந்த இரண்டு கருத்துகளில் இப்படி பல கோணத்தில் பார்க்கும் பொழுது மனிதன் தள்ளாத வயதுக்கு போகிறான் என்பதை பற்றி இறைவன் சொல்வது இந்த இடத்தில் அது நோக்கம் அல்ல. அவன் நரகத்திற்கான ஆளாக ஆகிறானே, அல்லாஹ் அழகிய தோற்றத்தில் அழகிய ரீதியில் நேர்த்தியாக அறிவோடு பக்குவத்தோடு அல்லாஹ்வை புரியக்கூடிய எல்லா விதமான விளக்கங்களோடு படைத்த பிறகும் அவன் குஃப்ர் செய்து பாவம் செய்து நரகவாதியாக ஆகிறானே, தாழ்ந்த நிலைக்கு மனிதன் செல்கிறானே என்பதை தான் இங்கு இறைவன் அக்கறையோடு கவலையோடு சொல்கிறான் என்பதாக இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி அதற்கு சான்றாக குர்ஆனினுடைய வேறொரு வசனத்தையும் சொல்றாங்க. ஃபபஷ்ஷிருஹும் பிஅஸாபின் அலீம் என்ற ஒரு வசனம் வரும். ஃபபஷ்ஷிருஹும் பிஅஸாபின் அலீம்னா துன்புறுத்தக்கூடிய வேதனையை நபியே நீர் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வீராகன்னு சொல்றான். துன்புறுத்தக்கூடிய அஸாபுன் அலீம்ங்கிறது எங்கே உள்ள வேதனை? நரகத்தின் வேதனை. உடனே சொல்லும் பொழுது அடுத்து அதை தொடர்ந்து இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி ஃபலஹும் அஜ்ருன் கைர் மம்னூன். ஆனால் யார் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தார்களோ அவர்களுக்கு துண்டிக்கப்படாத முடிவுறாத ஒரு கூலி இருக்கிறதுன்னு சொல்றான். அப்ப அங்கே அஸாபுன் அலீம் என்று சொல்வது நரகம், அதில் விதிவிலக்கு செய்யப்பட்டது என்பது சொர்க்கத்திற்கான கூலி. அந்த வசனத்தில் எப்படி நரகத்தை சொல்லி சொர்க்கத்தை பேசுறானோ இங்கே அஸ்வல சாஃபிலின் என்று சொன்னதையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அஸாபுன் அலீமை தான் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த நரக வேதனையை தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனத்தையுமே மாஷா அல்லாஹ் அவர்கள் ஆதாரமாக காட்டி அதை வலு சேர்க்கிறாங்க, அவங்களுடைய கருத்துக்கு வலு சேர்க்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆக சும்ம ரததுனாஹு அஸ்வல சாஃபிலுடைய கருத்து இதுதான் மிக சரியான சிறந்த ஒரு கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி ஃபலஹும் அஜ்ருன் கைர் மம்னூன்.
தஃப்சீர் முயஸ்ஸருடைய கருத்து வந்து நரகத்துக்கான நிலைக்கு அவன் போறான் அப்படிங்கிறதான். வேறு தஃப்சீர் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன். அல் முஹ்தஸர் ஃபி தஃப்சீர்னு ஒரு தஃப்சீர் இருக்கு. இதெல்லாம் இப்போதைக்கு சிறந்த தஃப்சீர் நூல்களாக, சிறந்த சுருக்கமான தஃப்சீர் நூல்களாக பார்க்கப்படுது. அந்த முஹ்தஸர் ஃபி தஃப்சீர் அப்படிங்கிறதுல வந்து வயது முதிர்ந்த நிலைக்கு போறத அவங்க வந்து அந்த கருத்துன்னு சொல்றாங்க. உலக ரீதியில் அவன் வயது முதிர்ந்தவனாக ஆகுவதும் மறுமையிலே அவன் நரகவாதியாக ஆகுவதும் அப்படிங்கிறத சேர்த்து சொல்றாங்க முஹ்தஸர்ல. தஃப்சீர் சாதியில நரகத்துக்கான ஆளாகுவது தான் இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இந்த சுருக்கமான தஃப்சீர்கள்ல பெரும்பாலும் இவர்கள் சொல்ல வரக்கூடிய கருத்தும் நரகத்துக்கு ஆளாகுறது தான். ஆனா ஆய்வாக சொல்லப்படக்கூடிய தஃப்சீர் தபரிலாம் சிறந்த தஃப்சீர் நூல் தான். ஆனா தஃப்சீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தள்ளாத வயதுக்கு போறதுங்கிறத அவங்க வந்து அந்த கருத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரெண்டு கருத்தையுமே முன் வைக்கிறாங்க. ஆனா இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு அலசி அவங்க வந்து மிக சரியான கருத்து நரகத்தினுடைய நிலை அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி, ஓகே. இப்ப அடுத்த வசனம், இல்லல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ, இல்லா தவிர, அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்கள், வஅமிலுஸ் ஸாலிஹாத் மேலும் நல்லமல்கள் செய்தார்களோ அவர்களை தவிர, அவர்களுடைய நிலையை தவிர, ஃபலஹும் அவர்களுக்கு உண்டு, அஜ்ருன் கூலி உண்டு. எப்படிப்பட்ட கூலி உண்டு? கைரு மம்னூன். மம்னூன் என்று சொன்னால் துண்டிக்கப்படக்கூடியது, ஸ்டாப் ஆகக்கூடியது. இடையில ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கு தான் வந்து மம்னூன்னு சொல்லுவாங்க. கைரு மம்னூன் அப்படின்னா ஸ்டாப்பே ஆகாதது. கைரு மக்தூ அப்படிங்கிற அர்த்தம். அதாவது அந்த கூலி கொஞ்ச நாளைக்கு கொடுக்கப்பட்டுட்டு ஸ்டாப் ஆயிடாது. அதாவது பென்ஷன் ஃபண்ட் வந்துகிட்டே இருக்கு, அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வரும், இறந்ததுக்கு அப்புறம் வராது, ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்படி நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வரும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி எத்தனை விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய கூலியை பற்றி சொல்லி காட்டும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை நமக்கு தர்றான் அப்படின்னு சொன்னா, அது இடையில நின்றாது. அல்லாஹ்வுடைய ஒரு அருள், ஒரு பாக்கியத்தை அடைஞ்சாங்க சொர்க்கவாசிகள், கொஞ்ச நாளைக்கு அதை அடைஞ்சிட்டே இருந்தாங்க, அதுக்கப்புறம் அது முடிஞ்சிருச்சு, இது குறிப்பிட்ட காலத்துக்கு தான், ஆஃபர் முடிஞ்சிருச்சு சாரி நீங்க பார்க்கலையா அப்படின்னு நம்மள சொல்ற மாதிரி அப்படி ஒரு நிலைமையே மறுமையில ஏற்படாது. அப்ப ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்யக்கூடியவங்களுக்கு இடைவிடாத, தடைபெறாத, முடிவுறாத ஒரு கூலி உண்டு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்றான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அமிலுஸ் ஸாலிஹாத், அப்ப ஈமானோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க வந்து சேர்த்து சொல்வது அமல் சாலிஹ் இருக்க வேண்டும். ஈமான் மட்டும் போதுமானதல்ல, ஈமான் என்ற அந்த அஸ்திவாரத்தின் மீது அவர்கள் அமல் சாலிஹ் நல்ல அமல்களை அதன் மீது அவர்கள் செய்திருந்தால் அவர்கள் அஸ்வல சாஃபிலுக்கு போக மாட்டாங்க, அவங்க நரகவாதியாக அவங்க ஆக மாட்டாங்க, சொர்க்கத்திற்கானவர்களாக அவங்க இருப்பாங்க, அந்த சொர்க்கத்தினுடைய கூலி முடிவுறாது அப்படின்னு சொல்றான். அப்ப அமலு சாலிஹ் என்பதை எப்படி புரிந்து கொள்வது? அமலு சாலிஹாக நமக்கு வழிகாட்டப்பட்டது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நபி அவர்கள் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமலாக, செயல்களாக எதையெல்லாம் செஞ்சாங்களோ அது எல்லாமே அமலு சாலிஹ், நல்ல அமல்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா, நபி அவர்கள் எந்திரிச்சு அவங்க என்ன செய்வாங்க? எந்திரிச்ச உடனே துவா ஓதுறாங்க, தூங்கி எந்திரிச்சதுக்கான துவா ஓதுறாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். இந்த ஒரு சிறிய அமல்ல இருந்து நம்மளுடைய அமலை ஆரம்பிக்கணும். இது சாலிஹான அமல். ஒது செய்வது அது சாலிஹான அமல். ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழுவது சாலிஹான அமல். ஃபஜ்ர் தொழுவது, பிறகு அல்லாஹ்வுடைய விக்ருகளில், திலாவத்துகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பது சாலிஹான அமல். எப்படி ஆரம்பித்து அமல்கள் என்ற ரீதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன இருந்துச்சோ அது எல்லாமே அமலு சாலிஹில இடம்பெறுது. குறிப்பாக அவர்களுடைய ஒவ்வொரு நாளுடைய ஆரம்பமும் தஹஜ்ஜுதுல் ஆரம்பிக்குது. தஹஜ்ஜுடைய இரவில் எந்திரிச்சு, பின்னிரவில் எந்திரிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை நீண்ட நேரம் நின்று வணங்குவார்கள். அதிலிருந்து ஆரம்பித்து அடுத்தடுத்த கட்டத்துல அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான இபாதத்துகளும் அமலு சாலிஹ்ல அது வந்து கட்டுப்படுகிறது. இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
மனிதனுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை தர்றான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்னங்கிறத வச்சுதான் நம்ம பார்க்கணும். அமலு சாலிஹ்ங்கிறது எப்படி நம்ம பட்டியலிடலாம், அது என்னென்னங்கிறத நம்ம பட்டியலிடலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில சுருக்கமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன செய்வாங்க, அவங்களுடைய தொழுகை, அவங்களுடைய திக்ருகள், அவங்களுடைய மற்ற விதமான இபாதத்துகள், குடும்பத்துல மனைவி மக்களோடு அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க, எப்படி அவங்க வந்து வழிகாட்டினாங்க, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து செயல்படுத்துறது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. ஒரு விஷயத்திலையும் நம்ம பின்பற்றுவது அது நம்மளுடைய அமல்கள் சாலிஹான அமலாக ஆகிவிட்டது. அமல்னால ஆக்டிவிட்டி, அத நல்ல ஆக்டிவிட்டி, சிறந்த ஆக்டிவிட்டி, ரைஷியஸ் டீட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ரைஷியஸ் டீட்ஸ் எப்போ ஆகும்? ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடாக நம்மளுடைய செயல்பாடுகளை ஆக்கிக் கொள்ளும் பொழுது. அப்ப எல்லாத்துலயும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றுவதில் தான் அது இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அமலு சாலிஹை வந்து மனிதர் தொடர்ச்சியாக செய்வதனுடைய ஒரு பலனை இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அழகான கருத்தை ஒரு ஹதீஸ் இந்த இடத்துல நினைவுபடுத்துறாங்க. அதாவது ஒரு மனிதர், இமாம் தஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கருத்தான். இமாம் தஹாக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மாணவர்கள்ல வரக்கூடியவங்க. இதா கானல் அப்து ஃபீ ஷபாபிஹி கஸீர ஸலா, ஒரு மனிதர் அவருடைய வாலிபத்துல தான் இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கிறோம். மனிதர் அவருடைய வாலிபத்தில் கஸீர ஸலா வ கஸீர ஸியாம் வ ஸதகா, அதிகமாக தொழக்கூடியவராக இருக்கிறார். நம்ம நினைப்போம்ல, இப்ப நம்மளுக்கு முடியுது, கொஞ்சம் வயசு போக போக முடியாமலும் போகுது, அந்த மாதிரி நம்மளால இபாதத் செய்ய முடியுமான்னு நம்ம கவலைப்படுறோம். அப்போ சொல்றாங்க இமாம் தஹாக் ரஹிமஹுல்லாஹ், ஒரு மனிதர் தன்னுடைய வாலிபத்தில் அதிகமாக தொழக்கூடியவராக, அதிகமாக நோன்பு நோற்பவராக, அதிகமாக தான தர்மம் செய்பவராக, ஏன்னா சம்பாதிக்கிறோம், நம்ம கையில காசு இருக்கு, அதிகமா செய்ய முடியும், பிற்காலத்துல முடியுமான்னு சொல்ல முடியாது, இப்படி செய்யறாரு. ஆனா வயது முதிர்ந்த பிறகு அவரால் முன்னால் செய்த அளவுக்கு அமல் செய்ய முடியவில்லை. தொழுகை, நோன்பு, தான தர்மம் இதெல்லாம் செய்ய முடியாமல் போனா அஜ்ரல்லாஹு அஸ்ஸ வஜல் லஹு மா கான யஅமலு ஃபீ ஷபாபிஹி, அவருடைய வாலிபத்தில் அவர் என்ன அமல்களை செய்து கொண்டு வந்தாரோ அதே அளவுக்கான நன்மையை வயோதிகத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கொடுப்பான். அது வந்து அல்லாஹ் அவர் மீது அந்த பாக்கியத்தை வழங்குவான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸை இதற்கான ஒரு ஆதாரமாக நாம் ஒரு புரிதலோடு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி தஃப்சீர். இவங்களும் மாஷா அல்லாஹ் மிக சிறந்த தஃப்சீர் ஆசிரியர். என்ன அதுக்கான ஆதாரம் சொல்றாங்கன்னா, இதா சாஃபரல் அப்து அவ் மரித, ஒரு மனிதர் பிரயாணம் செய்தால் அல்லது நோயாளியாக மாறிவிட்டால், நல்லா இருந்தவர் உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க, அல்லது ஊர்ல இருந்தவங்க வெளியூர் பிரயாணம் போயிட்டாங்க, முசாஃபிர் ஆயிட்டாங்க, சஃபர் செய்யறாங்கன்னா, கதபல்லாஹு லஹு மிஸ்ல மா கான யஅமலு முகீமன் ஸஹீஹா, இது புகாரியுடைய ஹதீஸ். அவர் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது ஊரில் தங்கியிருந்த போது, சஃபருக்கு முன்னாடி, பிரயாணத்துக்கு முன்னாடி ஊர்ல இருக்கும் போது என்ன மாதிரி அமல் செஞ்சாரோ அதே நன்மை எழுதப்படும் அப்படிங்கிறது தெளிவான ஹதீஸ். அப்ப நம்ம ஊர்ல இருக்கும் போது, ஊர்லன்னா சொந்த ஊர் அப்படிங்கிறது இல்லை, டிராவலரா இல்லாம நம்ம ஸ்டேபிளா இருக்கும் போது நம்ம வந்து ஒரு சில அமல்களை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருப்போம். 5 வக்து இப்படிதான் தொழுவணும், பள்ளிவாசல்ல தான் தொழுவணும், முன் சுன்னத்தோட தொழுவணும், இது டைம் என்னுடைய குர்ஆன் ரெசிடேஷன் டைம், ஃபஜருக்கு அப்புறம் இவ்வளவு நேரம் ஓதுவேன், இல்ல ஃபஜருக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் ஓதுவேன், இல்ல தஹஜ்ஜுத்ல ஓதுவேன், இல்ல இஷாக்கு அப்புறம் மக்ரிப்க்கு அப்புறம் ஏதாவது ஒரு டைம் வச்சிருப்போம். காலை மாலை தஸ்பீஹ்க்கு ஒரு டைமிங் போட்டு வச்சிருப்போம். இந்த மாதிரி அமல் செய்யறதுக்கு, மக்களுக்கு தாவா செய்யறதுக்கு, அல்லது கிளாஸ் வந்து நம்ம அட்டென்ட் பண்ற விஷயமா இருக்கட்டும், அல்லது வேற ஏதாவது மார்க்க விஷயங்களை தெரிஞ்சு கொள்வதாக இருக்கட்டும், இப்படி வந்து நம்ம ஷெட்யூல் போட்டு இருப்போம். அது உடம்பு சரியில்லாம போயிட்டா இது எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். உட்கார முடியாது, ஓத முடியாது, ஃபர்தே தொழுவ முடியாது, பள்ளிவாசலுக்கு வர முடியாது, வீட்டில இருந்தான் தொழுவோம், நிக்க முடியாட்ட உட்கார்ந்து தான் தொழுவோம், உதவி செய்ய முடியாத தயமம் செஞ்சு தான் தொழுவோம். அப்போ உடம்பு சரியில்லாம போயிட்டா இது ஸ்பாயில் ஆயிடுது. அதே மாதிரி பிரயாணம் போயிட்டா, வெளியூர் போயிட்டோம்னா வண்டிக்கு போகணும், ஏறணும், வேலையை முடிக்கணும், வரணும், அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் இதாகுது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்துல நன்மை கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு அளவுகளை வச்சிருக்கானா, நீ ஊர்ல இருக்கும்போது எப்படி நீ இருந்த, நீ ரிலாக்ஸா இருக்கும் போது நீ என்ன செஞ்ச, அதை வச்சு அதே ஸ்கேல் அந்த அளவுகோலை வச்சு எல்லாத்தையும் நன்மையை கொடுக்குறான். அந்த எண்ணம், அந்த அக்கறை, அந்த கவலை ஒரு மூமினுக்கு இருக்கும். அதுதான் இங்க விஷயம். ஒரு மூமின் அதை நினைச்சு ஃபீல் பண்றாரு, உடம்பு சரியில்லாம போயிருச்சு, இப்ப என்னால தஹஜ்ஜுத் வந்து தொழுவ முடியலையே, முடியாம இருக்காரு, என்னால பள்ளிவாசலுக்கு போக முடியலையே, என்னால வகுப்புகளை கலந்து கொள்ள முடியலையே அப்படிங்கிற ஒரு அக்கறை உள்ள அந்த கவலைக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க முக்கியமாக சஹீஹாக, அதாவது பிரயாணியாக இல்லாமல் அல்லது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும்போது என்ன அமல் செஞ்சீங்களோ அதே நன்மை அல்லாஹ் தஆலா மாஷா அல்லாஹ் இவர்களுக்கு தருகிறான். இதே மாதிரி ஒரு மனிதர் வாலிபத்தில் அவர் ஆரோக்கியமான காலகட்டத்தில் நல்ல அமல்களை செய்து
இபாதத்துகளில் அவர் திளைத்திருந்தால் பிற்காலத்தில் வயது முதிர்ந்தவராக ஆகி செய்ய முடியாம ஃபீல் பண்ணார்னா, இன்னைக்கு எத்தனை பேரை பார்ப்போம், இன்னெல்லாம் நான் அப்படிதான் போயிருவேன், பள்ளிக்கு நான் நடந்தே போவேன், இப்ப யாரையாவது எதிர்பார்க்க வேண்டியதா இருக்குது, யாராவது என்னை கூட்டிட்டு வந்தா தான் வர முடியல, கவலைப்படுறாங்கல்ல, கஷ்டப்படுறாங்கல்ல, அல்ல அந்த நன்மை அவங்களுக்கு தர்றான், அல்ல அவங்களை கைவிடுறது இல்லை. அப்போ இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்றாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவங்களுடைய கூலியை வீணாக்க மாட்டான். அவர்கள் அதன் காரணத்தினால் அவர்கள் முடியாதவர்களாக ஆனால் அதற்கான கூலியை அல்லாஹ் தஆலா வீணாக்குவதில்லை. இடையூறாத கூலி அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பான், தடைபெறாத கூலி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மௌத் வரைக்கும் கொடுப்பான். அது அவங்களுடைய கவலை வச்சுன்னு சொல்றாங்க. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கருத்தை எந்த அடிப்படையில முதல்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த முதல் கருத்து இருக்குல்ல, சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், தள்ளாத முதிய வயதிற்கு அவனை ஆளாக்கணும் அப்படிங்கிறது, அந்த கருத்தின் அடிப்படையில் நாம் எடுத்துக்கொண்டால் இந்த கருத்துலாம் பொருந்துங்கிறாங்க. ரெண்டு கருத்துமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான், இல்லைன்னு சொல்றதுக்கு அல்ல. ஒரு சில கருத்தை சிலர் அதிகமாக ஆதரிக்கிறாங்க. அப்ப இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, தள்ளாத வயதுக்கு அவன் போறான் அப்படிங்கும் போது அவன் இபாதத்துல அவன் பலகீன நிலை அடைகிறான். அப்போ ஒரு இறை நிராகரிப்பாளன் தள்ளாத வயதுக்கு போறான் அப்படின்னா அவனுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது, அதனால அவனுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. அதுல அவன் படுறான், சிரமப்படுறான், அவன் அந்த நிலைக்கு போயிட்டான் அப்படிங்கிறது. ஆனா ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் தள்ளாத வயதுக்கு போனாலும், முடியாத வயதுக்கு போனாலும், வீரதீரமாக செயல்பட முடியாத ஒரு நிலைக்கு அவன் போனாலும், இபாதத்துல வேறு ஊன்றி நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஃபைதா ஃபரகுத ஃபன்சப் வ இலா ரப்பிக ஃபர்கப் போன சூறால பார்த்தோம். வேறு ஊன்றி நிற்பீராக, முனைப்பாக இபாதத்தில் நிற்பீராக. வயதானதுக்கு அப்புறம் முடியல ஆனாலும் கூட அல்லாஹ் அந்த நன்மையை கொடுப்பான், அவர் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கலாம். ஆனா அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? முன்னாடி அவர் செஞ்சிருக்கணும். முன்னாடி வாழ்க்கையில எதையுமே செய்யாம, ஆரோக்கியமான காலத்துல எதையுமே செய்யாம 60 வயசுக்கு மேல முடியாம போனதுக்கு அப்புறம், நடக்க முடியாம போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் ஃபீல் பண்றாரு, நான் வாலிபத்துல செஞ்சிருக்கலாமே, அதுல புண்ணியம் இல்லை. செஞ்சு இருந்து அவர் பின்னாடி முடியாதனால அவர் கவலைப்பட்டாருன்னா அதுல அர்த்தம் இருக்கு, அல்லாஹ் அவர் கூலி கொடுப்பான் அப்படிங்கிறத மாஷா அல்லாஹ் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அப்ப தள்ளாத வயதிற்கு ஒரு மூமின் ஆளாகிறார் என்று சொன்னால் அவர் அதை நினைத்து இபாதத்தில் ஈடுபட முடியவில்லை என்பதை நினைத்து அவர் கவலைப்பட வேணாம். அவருடைய முற்காலத்தை முன்வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அந்த வாய்ப்பை தருவோம். அதனாலதான் ஆரோக்கியம் வரும்போது என்ன செய்ய முடியுமோ செஞ்சிடணும், அதை எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ செஞ்சிடணும். ஏன்னா இந்த வயசுலயுமே கூட அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலருக்கு சில பாதிப்புகள் ஏற்படலாம். ஆரோக்கியமா இருக்கக்கூடிய வாலிபத்திலையுமே கூட சிலருக்கு சில விபத்துகள் மூலமாகவோ அல்லது சொல்ல தெரியாத நோய்கள் மூலமாகவோ ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு சில விஷயங்கள் நம்ம செய்ய முடியாமலே போயிடலாம். ஆனா கொஞ்ச நாள் செஞ்சாலும் அதை நம்ம இஸ்திகாமத்தா அல்லாஹ்வுக்காக செய்யும் பொழுது, அல்லாஹ் ஒரு சூழ்நிலை காரணத்தினால அதை செய்ய முடியாத சூழ்நிலைக்கு ஆளாக்கிட்டாலும் அந்த நன்மை நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகா இந்த கருத்தை சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைப்பது என்பதும் மிக சிறந்த ஒரு பாக்கியமான ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ், மாஷா அல்லாஹ், ஒரு சுருக்கமான ஹதீஸ், தூபா வாழ்த்து என்று சொல்கிறார்கள். இவர்களுக்கு வாழ்த்து உண்டாகட்டும், லிமன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு, யாருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுள கொடுத்து நல்லமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அவர்களுக்கு நற்செய்தி, அவர்களுக்கு வாழ்த்து உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த அமல் சாலிஹ செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தந்துகிட்டே இருக்கிறது பெரிய பாக்கியம். ஏன்னா அமல் சாலிஹை எந்த அளவுக்கு நம்ம அதிகமா செய்யறோமோ அந்த அளவுக்கு மறுமையினுடைய சொர்க்கம் இருக்கு, இடைவிடாத துண்டிக்கப்படாத கூலி இருக்கு. அப்ப ஈமான் அல்லாஹ் தஆலா தந்துட்டான். ஈமானுக்கு என்ன இல்லை, அதுக்கு ஆயுட்காலம் கிடையாது. ஈமான் என்பது ஒரு முறை கொல்லப்பட்டதுதான். ஷஹாதா சொன்னதோடு நீ ஈமான்தாரி ஆயிட்டோம். ஆனா அமல் சாலிஹ் என்பது ஒரு தடவை செஞ்சது கிடையாது, அது மௌத்தா போற வரைக்கும் செய்யணும். அப்ப ஆயுட்காலம் ஒருவருக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறது சொன்னால் மூமினாக அவர் இருக்கும் பட்சத்தில், இபாதத் செய்யக்கூடிய நல்லடியாராக இருக்கும் பட்சத்தில் அது நற்பேறு, அது ஒரு பாக்கியமானது. அதனாலதான் நீண்ட ஆயுட்காலத்தை கேட்பது என்பதும் நம்மளுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், மன் அஹப்ப மன் சர்ரஹு அய்யுப்ஸத லஹு ஃபி ரிஸ்கிஹி வ யுன்ஸா லஹு ஃபி அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு, யாருக்கு அவருக்கு நல்ல ரிஸ்க் அல்லாஹ் தஆலா அதிகமா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, பொருளாதாரம் நல்லா கிடைக்கணும், நம்ம கஷ்டப்படக்கூடாது,
அல்லாஹ் நம்மளுக்கு வசதி வாய்ப்பை தரணும்னு ஆசைப்படுறாங்களோ, அதே மாதிரி ஆயுட்காலம் அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, உறவு பந்தத்தை சேர்த்து வாழ்ந்து கொள்ளட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப இதுல இருந்து ஒரு அழகான கருத்து சொல்லுவாங்க அறிஞர் பெருமக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ரிஸ்க் அதிகமாக கிடைக்குங்கிறது தவறுன்னு சொல்லல, பொருளாதாரம் அதிகமாக கிடைக்குங்கிற தவறுன்னு சொல்லல, அது பாக்கியம்தான். அதை நல்ல ரீதியில் ஒரு மூமின் பயன்படுத்துகிறார், அதை கொண்டு பிறர்கிட்ட கையெல்லாம் இருக்கிறாரு, தன்னை அண்டி வாழக்கூடிய மனைவி மக்கள் தாய் தந்தைக்கு வந்து அவர் செலவு செய்யறாருன்னா அது நல்ல விஷயம்தான், அல்லாஹ் அவர் கொடுக்கக்கூடிய பாக்கியம்தான். அதே மாதிரி நீண்ட ஆயுள் கிடைப்பது, நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு உள்ளதுதான். ஏன்னா அதுல வரக்கூடிய வார்த்தைக்கான பொருளே என்ன அப்படின்னு சொன்னா ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுள். அப்ப ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுள் கிடைப்பது என்பது ஒரு வாக்கியம் தான். அதனால அல்லாஹ்ட்ட அதை நம்ம கேட்கணும். ஏன்னா அத்தனை ஆண்டுகள் நம்ம இருக்கிறோம், நீண்ட ஆண்டுகள் நம்ம வாழ்றோம்னா நீண்ட ஆண்டுகள் நம்ம வந்து அல்லாஹ் தொழுகிறோம், எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு தொழுகிறோம். நின்று தொழ முடியாட்டாலும் வயதான காலத்துல உட்கார்ந்து தொழுகிறோம், அதுக்கு தாண்ட காலத்துல படுத்துக்கிட்டு கூட தொழக்கூடிய நிலைமையில ஒரு மூமின் இருப்பார். கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மூமின் தொழக்கூடியவராக தான் இருப்பார். தன்னால் இயன்ற அளவுக்கு ஒரு நோன்பு நோக்கக்கூடியதாக இருப்பார். நோன்பு நோக்க முடியாத நிலைமை வந்துட்டா கூட அதுக்காக ஃபிதியா எனக்கூடிய கடமையை அவர் செய்யக்கூடியவராகத்தான் இருப்பார். அனஸ் ரலியல்லாஹு 100 வயசுக்கு மேல வாழ்ந்தாங்க. பிற்காலத்துல நோன்பு வைக்க முடியாத நிலைமைக்கு அவங்க ஆளானாங்க. அனஸ் ரலியல்லாஹு தள்ளாத வயது முதிர்ந்தவர்களாக அனஸ் ரலியல்லாஹு ஆனாங்க. 8-10 வயசுல ரசூலுல்லாஹ் கிட்ட பணியாளரா வந்தாங்களே, சின்ன பையனா வந்தாங்களே, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த ஆயுள் 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தாங்க. பிற்காலத்துல நோன்பு கூட வைக்க முடியல, ஆனா என்ன செய்வாங்களாம், ஏழைகளுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்துருவாங்க நோம்புக்கு பதிலா. இப்படிப்பட்ட நிலைமைக்கு மனிதன் ஆளாகிறான். அந்த நோம்புடைய நன்மை கிடைக்குது. வாலிபத்துல எந்த அளவுக்கு அவங்க அமல் செஞ்சாங்க அதை வச்சு அல்லாஹ் பிற்காலத்துல நன்மை, அந்த இபாதத்துடைய நன்மை தரான். இது பாக்கியம். அதனால அல்லாஹ்ட்ட நல்ல ஆயுட்காலத்தை நம்ம கேட்கணும். ஆயுட்காலத்தை நல்ல ஆயுட்காலத்தை கேட்கறது எதுக்கு, இன்னும் இந்த துனியா நான் பார்த்துட்டு போறேன், கடைசி காலத்துல நான் அனுபவிச்சுட்டு போறேங்கிறதுக்கு இல்ல. ஒரு மூமினை பொறுத்த மட்டில் இன்னும் அல்லாஹ்வை நான் வணங்குறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நான் பயன்படுத்தினேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் முன்காலத்திலாம் வந்து 800 ஆண்டுகள் 900 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் அல்லாஹ் வணங்குனாங்க. பனி இஸ்ரவேலர்களே அப்படி வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க. பனி இஸ்ரவேலர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சந்ததியிலிருந்து வந்தவங்க, நீண்ட ஆயுட்காலம் கொடுக்கப்பட்டவங்க. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 60, 70, 80 அதுல நான் வணங்கிட்டு போறேனே அப்படின்னு சொல்லி அமல் சாலிஹுக்காக நம்மளோட ஆயுட்காலத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். அப்ப அந்த அமல் சாலி எந்த அளவுக்கு அதிகமா செய்யறோமோ அதை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். சொர்க்கத்தினுடைய இடை உறாத அந்த உன்னதமான அந்த கூலியை இறைவனிடத்தில் பெற்றுக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். அதனால அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை கேளுங்க. ஏதாவது ஒண்ணுன்னா வெப்சைட் நம்ம என்ன சொல்லுவோம், போய் சேர்ந்துன்னு போல இருக்கு. எத்தனை பேர்த்த பாக்குறோம், சின்ன வயசுல உள்ளவங்க, நம்ம வயசுல உள்ளவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, என்ன போய் சேர்ந்துலான் இருக்கு, ஒரு ஹேண்டில் பண்ண முடியல. கணவனோட சண்டை போடக்கூடிய மனைவி அதுதான் சொல்லுது, மனைவியோட போராடக்கூடிய கணவன் அதான் சொல்றான், படிப்போட போராடக்கூடிய மாணவர்கள் அதை சொல்றாங்க. அப்ப இது என்ன அப்படின்னா ஷைத்தானுடைய ஒரு சிந்தனை தான் அது. அது மேலோங்கியவர்கள் அந்த சிந்தனையில முழுமையான டிப்ரெஷனுக்கு வந்தவங்க சூசைட் பண்ணிடுறாங்க. ஈமானை வந்து இழந்தவங்க, அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை இழந்தவங்க ஒரு கட்டத்துல வந்து உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுறாங்க. மாற்றார்கள் அந்த முடிவுக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துடுறாங்க. ஈமானியர்கள்ல ஈமான் பலகீனமானவங்க அந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. இந்த எண்ணமே நம்மளுக்கு வரக்கூடாது. ஏன் வாழ்றேனே தெரியல, இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு செத்துடலாம், போய் தொலைஞ்சிடலாம், அதே மாதிரி மாட்டியா, என் வாழ்க்கையை முடிச்சிட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறது, அந்த நேரத்துல நம்மளுக்கு ஏற்பட்ட துன்பத்துக்கு அது ஒரு விடிவாக நமக்கு தெரியலாம். ஆனால் பயணம், மறுமையினுடைய பயணம் என்பது மௌத்தான கொண்டு போய் கபூர்ல வச்சிருவாங்களே, அந்த கபூருக்கு என்ன நம்ம தயாரிப்பு செஞ்சோம், அந்த கபூர் நம்மளுக்கு பெருசா தெரியறது இல்ல. கபூர்ல முன்கர் நக்கீர் கேள்வி கேட்பாங்களே, அதுக்கு பிறகு மிக நீண்ட ஒரு தூர பயணம் இருக்கிறதே. நம்ம மஷர்ல எழுப்பப்படுவோமே, ஆடையற்றவர்களாக அல்லாஹ் முன்னாடி நம்ம நிற்போமே, அர்ஷ நிழல் கிடைக்குமா, நம்ம சிராத்தை கடக்க முடியுமா, அது பெருசா தெரியல. இந்த டார்ச்சல், இந்த ஆள் பண்ற டார்ச்சல் இல்ல, இந்த இங்க நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை, இது எனக்கு பெருசா தெரியுதுன்னு நம்மளுக்கு ஷைத்தான் அது பூதாகரப்படுத்தலாம். அதனால செத்துட்டா பரவாயில்லங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது, எப்ப நான் வந்து மௌத்தா போவேன், எப்ப எனக்கு எல்லாம் மௌத்த தருவான்னு கேட்கறது என்பது அது சிறந்த ஒரு எண்ணம் அல்ல. அது அல்லாட்ட நான் அருள் ஆதரவைக்கிறேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல, இதை அல்லாஹ் இந்த முசீபத்தை எனக்கு நீக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு மூமினுடைய நிலை அப்படி வரக்கூடாது. மௌத்தா போறேன், மௌத்த வந்து ஆசை வைத்தவர்கள் அல்லாட்ட கேட்காதீங்கன்னு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியது எனக்கு நல்ல ஆயுள் காலத்தை தான், ஆரோக்கியமான ஆயுள் காலத்தை தான், இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தான் அப்படின்னு தான் மூமினுடைய நிலை இருக்கணுமே தவிர, எனக்கு தாங்க முடியல, இந்த துன்யால என்னால வாழ முடியல, இந்த துன்யாவே எனக்கு வெறுத்து போச்சு, இந்த துன்யாவே எனக்கு வேணாம் அப்படிங்கிற நிலைக்கு வரக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கல. அப்படிப்பட்ட கட்டத்துக்கு நம்ம இன்னும் வந்துடலங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அதனால அல்லாஹ் சொல்றது, ஈமான் கொண்டு நல்லமல் செய்யுங்க. நல்லமல் செய்யறது எனக்கு என்ன வேணும், மூத்து வேணுமா, ஹயாத்து வேணுமா?
ஹயாத்து தான் வேணும். அதனால ஹயாத் அல்லாட்ட கேளுங்க, அந்த ஹயாத் ஆரோக்கியமானதாக கேளுங்க, இபாதத்து நிறைந்ததா கேளுங்க, அமல் சாலி நிறைந்ததா கேளுங்க. அதான் ஒரு மூமின் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியதுங்கிறத பல கோணத்துல மாஷா அல்லாஹ் இந்த தஃப்சீர் ஆசிரியர்கள் நமக்கு வகுத்து கொடுக்குறாங்க. அதன் மூலமாகத்தான் நாம் சொர்க்கத்தினுடைய அந்தஸ்தை அடைய முடியும். சரி, அப்ப நீண்ட ஹயாத் இல்லாம சீக்கிரமே போயிட்டாங்களே, அவங்களாம் துர்பாக்கியசாலியா அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியாது. அல்லாஹ் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறிய வயதில் மௌத்தானவங்க தான். ஆனா அதுக்குள்ள அவங்க சாதிச்ச சாதனைகள், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய ரியாது சாலிஹினா இருக்கட்டும், சஹீஹ் முஸ்லிம்க்கு அவங்க தான் விளக்க உரை, ரொம்ப அழகான விளக்க உரை எழுதியிருக்கிறாங்க. சிலருக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறிய வயதிலே மௌத்தை கொடுத்துட்றான். ஆனா அதற்குள்ள அவர்கள் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ்ல பொருந்து கொண்டான் என்று சொன்னால் அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து உண்டு. அதனால சிறிய வயதில் வரக்கூடிய மரணம் என்பது அது அவர்களுக்கான ஒரு அபாயம் என்பதும் அல்ல. நீண்ட கொடுக்கப்பட்டவங்க எல்லாருமே அல்லாட்ட பெரிய அந்தஸ்து அடைஞ்சிட்டாங்கிறது இல்லை. ஆனால் ஒரு பொதுவான பார்வையில் நீண்ட ஆயுள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் என்பது ஒரு கொடுப்பினை, ஒரு பாக்கியம்தான். அதுதான் நம்ம அல்லாட்ட எதிர்பார்க்கணுங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே இப்படிப்பட்ட நல்ல அமல்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பின்பற்றி ஒரு விஷயத்திலும் நபி அவர்களை அணுவணுவாக பின்பற்றி அமல் சாலி செய்யக்கூடியவங்களுக்கு இடைவிடாத, துண்டிக்கப்படாத முழுமையான ஒரு கூலி உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன் ஃபமா யுகذிபுக பஅது பித்தீன். அல்லாஹ் அடுத்து கேட்கிறான், ஃபமா யுகذிபுக, இவ்வளவு சான்றுகள் சொல்லப்பட்ட பிறகு நபியே, நியாய தீர்ப்பு நாளை பற்றி உம்மை எது பொய்யாக்க முடியும், பொய்ப்பிக்க முடியும்? நியாய தீர்ப்பு நாள் இல்லை என்று உம்மை யார் பொய்ப்பிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறான். உம்மை யார் பொய்ப்பிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது பொய்ன்னு உங்கள்கிட்ட யார் சொல்ல முடியும்? சொல்றாங்க, நீங்க சொல்றது பொய், கியாமத்துல ஒன்றும் கிடையாது, உயிர் போனதுக்கு அப்புறம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுறதுலாம் ஒன்றும் கிடையாது, இந்த பேச்செல்லாம் இங்க வச்சுக்காதீங்கன்னு மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் சொன்னாங்க. இறந்து நாங்க மண்ணோடு மண்ணா போயிட்டா எழுப்பப்பட மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா கேட்கிறான், உங்களை எப்படிதான் இவங்க இந்த விஷயத்துல பொய்ப்பிக்கிறாங்களோ, இவ்வளவு ஆதாரங்களையும் அத்தாட்சிகளையும் இறைவன் அள்ளி கொட்டினதுக்கு அப்புறமும், இதை கண்கூடாக பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படிதான் இவர்களால் உம்மை பொய்ப்பிக்க முடிகிறதோ அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய ஒரு பாணி தான் ஃபமா யுகذிபுக பஅது பித்தீன். கூலி கொடுக்கும் நாளை பற்றி நபியே, இதற்கு பின்னர் உம்மை எவர்தான் பொய்யாக்க முடியும்? பொய்யாக்குறதுக்கு முகாந்தரமே இல்லை, ஆனாலும் இவர்கள் பொய்ப்பிக்கிறார்கள் என்ற கருத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்றான். அப்போ இறை நிராகரிப்பாளர்களை முன்வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கருத்தை சொல்லி காட்டுறான். எந்த விதமான நியாயமும் இல்லாமல், அடிப்படையும் இல்லாமல் பொய்ப்பிப்பவர்கள் உம்மை பொய்ப்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன். அல்லாஹ் தஆலா முடிக்கிறான், உம்மை யார் பொய்ப்பிக்க முடியும் அப்படின்னா யாருமே பொய்ப்பிக்க கூடாது, பொய்ப்பிப்பது அது நியாயமும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, அலைஸல்லாஹு, அல்லாஹ் இல்லையா, பிஅஹ்கமில் ஹாக்கிமீன், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் சிறந்த ஆட்சியாளனாக இறைவன் இல்லையா, தீர்ப்பளிப்பவர்களில் மேலானவனாக, தீர்ப்பளிப்பவர்களுக்கெல்லாம் மிக சிறந்த தீர்ப்பளிக்கக்கூடியவனாக, நீதிபதியாக இறைவன் இல்லையா. ஹாக்கிம் என்று சொன்னால் தீர்ப்பளிப்பவன், நீதிபதி. அப்போ அல்லாஹ் சில நீதிகளை இங்க சொன்னா, இந்த சூறால சொன்னா, சொல்லிட்டு கேட்கிறான், அல்லாஹ் சிறந்த நீதிபதியாக இல்லையா? அல்லாஹ்வுடைய நீதி இதுதான், ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்யறவங்களுக்கு இடைவிடாத நிரந்தர சொர்க்கம் உண்டு. யார் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் அஸ்ஃபல சாஃபிலினுக்கு போயிடுவாங்க. இதை யாருனாலையும் மாற்ற முடியாது, யாருனாலையும் புதுப்பிக்க முடியாது. அல்லாஹ்வை விட மிக சிறந்த தீர்ப்பளிக்கக்கூடியவன் யார் என்பது இதனுடைய பொருள். இந்த சூறாவை ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பதில் அளித்ததாக இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. தஃப்சீர் சூரத்துல் கியாமாவுடைய இறுதியிலும் இந்த கருத்தை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருந்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஇதா கரஅ அஹதுக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், வத்தீனி வஸ்ஸைத்தூன் என்ற சூறாவை நீங்கள் ஓதி, ஃபஅதா அலா ஆகிரிஹா, இறுதி வரை நீங்கள் அந்த சூறாவை அடைந்து, அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன் என்று சொல்லும் பொழுது, ஃபல்யகுல், அவர் கூறட்டும், பலா வஅன ذلك من الشاهدين, ஏன் இல்லை, அதன் மீது சாட்சியாளர்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன். அல்லாஹ் கேள்வி கேட்கிறான்ல, அலைஸல்லாஹ், அல்லாஹ் இல்லையா, பிஅஹ்கமில் ஹாக்கிமீன், நீதிபதிகளுக்கெல்லாம் சிறந்த நீதிபதியா அல்லாஹ் இல்லையா அப்படின்னு அல்லாஹ் சூறாவை முடிச்சிட்டான்.
அடுத்த சூறா போயிடுச்சு. அப்ப அல்லாஹ் அந்த கேள்வி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மூமின் அதற்கு பதில் சொல்லணும். ஆமா, ஏன் இல்ல, அஃப்கோர்ஸ் நீ நிச்சயமா நீ அதன் அந்த அந்த தகுதி உள்ளவனாக இருக்கிற, அதன் மீது நான் சாட்சியாளனாக இருக்கிறேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்லி, இந்த ஹதீஸ் விஷயத்தில் சில விமர்சனங்கள் உண்டு. இது முழுமையான ஆதாரபூர்வமானதா இல்லை அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் இது வடிகட்டப்பட்ட ஒரு பலகீனமான செய்தி அல்ல, இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியில் உள்ள செய்திங்கிறது தான் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் சொல்றாங்க. அதனால இப்படி சொல்வது விரும்பத்தக்கது. நாங்க சாட்சியாளராக இருக்கோம். இது தொழுகையில சொல்லக்கூடியதல்ல. குர்ஆனை ஓதும் பொழுது, குர்ஆன் நாம் ஓதும் பொழுதோ அல்லது யாரேனும் ஓதுவதை நாம் கேட்டால் இப்படி சொல்வது விரும்பத்தக்கதுங்கிறாங்க. சூரா கியாமாவுக்கும் சொல்லப்பட்டது. சூரா கியாமாவுடைய கடைசி வசனம் என்ன? அலைஸ ذلك بقادر على ان يحيي الموتى. அல்லாஹ் கியாமத்தை பத்தி சொல்லி, மனிதனுடைய பிறப்பு இறப்பை பத்தி சொல்லி கடைசி அல்லாஹ் முடிக்கிறான். 40வது வசனம். கியாமா 40 வசனங்கள் கொண்டது. 40வது வசனம், அலைஸ ذلك بقادر, இப்படிப்பட்ட அவன் சக்தி உள்ளவனாக இல்லையா, காதிர் அதிகாரம் உள்ளவனாக ஆற்றல் மிக்கவனாக இல்லையா, இறந்தவர்களை உயிர்ப்பிக்க அப்படின்னு முடிச்சிட்டான் சூறாவை. இந்த எல்லாத்தையும் 39 வசனத்துல நல்லா தான் குதிரத்தை பேசிட்டு 40வது வசனத்துல அவன் அலைஸ ஸாலிகனா, அவன் அந்த இறைவன் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க சக்தியற்றவனோ அப்படின்னு கேட்கிறான். இறந்தவர்களை உயிர்ப்பிக்க இறைவனுக்கு சக்தி இல்லையோ அப்படின்னு கேட்கிறான். ஒரு மூமினுடைய மனசு அப்ப என்னங்க பதில் சொல்லணும்? ஏன் இல்ல, இருக்க நீ அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க அப்படிங்கிறது சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. சுப்ஹானக் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பலா சுப்ஹானக், சுப்ஹானல்லாஹ், ஏன் இல்லை நீ அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல பதில் சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரி கேள்வி தோரணையில் வரக்கூடிய வசனங்களுக்கு பதில் அளித்தல்ங்கிறது ஒரு தனி டாபிக். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை பத்தி நிறைய பேசியிருக்கிறாங்க. எங்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி கேள்வி கேட்கிறானோ அங்கே பதில் சொல்வது விரும்பத்தக்கது. அல்லாஹ் கேள்வி தோரணையில் கேட்கும்போது அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகவும் சில செய்திகள் இருக்கு, சஹாபாக்கள் சொன்னதாகவும் சில செய்திகள் இருக்கு. சில நேரத்தில் அல்லாஹ்வே பதில் சொல்லுவான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். சூரா யாசீன், சூரா யாசீனோட இந்த கடைசி வசனங்கள் வரும் பொழுது, அவலம் யரல் இன்சான் அன்னா ஹலக்னாஹு மின் நுத்ஃபத்தின் ஃபஇதா ஹுவ ஹஸீமும் முபீன் வதரப லனா மஸலன் வநஸிய ஹல்கஹு قال من يحيي العظام وهي رميم قل يحييها الذي أنشاها أول مرة وهو بكل خلق عليم الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا أنتم منه توقدون أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم. என்ன அப்புறம் பலா வஹுவல் ஹல்லாக்குல் அலீம் அவலைஸ அல்லதி ஹலக ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை படைத்தவன் இவர்களை போன்ற ஒரு படைப்பை திரும்ப கொண்டு வரதுக்கு சக்தி இல்லையா அல்லாஹ் கேட்கிறான். கேட்டு அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? பலா, ஏன் இல்ல, யார் பதில் சொல்ல முடியும், நான் பதில் சொல்றேன்டாங்கிறான் அல்லாஹ். பலா வஹுவ அல் ஹல்லாக்குல் அலீம். அப்ப அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஒரு மனிதர் ஒரு எலும்பு தூக்கிட்டு கேட்டார். அவர் பேரு கூட அம்ருபின் வாயிலா, ஆஸ்பின் வாயில் அப்படிங்கிற ஒரு காஃபிர் ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு எலும்பை கொண்டுட்டு என்ன செஞ்சான் அப்படின்னா, இந்த எலும்பு மண்ணோடு மண்ணா, இப்போ எலும்பா இருக்குது, எப்பயோ புதைக்கப்பட்டது எலும்புகள் இருக்குல்ல கபிரிஸ்தான்லாம், ஒரு எலும்பை கொண்டுட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி கேட்டு, இது மண்ணோடு மண்ணா மக்கி போனதுக்கு அப்புறம் இந்த எலும்பு உடைய மனிதர் எழுப்பப்படுவார் நீங்க சொல்றீங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் பரிகாசம் செய்யறதுக்காக, நீங்க சொல்றது முட்டாள்தனமான வாதம் அவன் சொல்ல வர்றான். இப்ப இந்த எலும்பு இருக்கு, இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த எலும்பு இருக்காது, இந்த எலும்பு யாருடைய எலும்புன்னு இப்ப தெரியாது, இதே யாருதுன்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த எலும்பு இருக்காது. ஆனா நீங்க என்னன்னா, அந்த காலம்ல 1450 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொன்னது இன்னும் வினோதமா தானே இருந்துச்சு, இன்னைக்குமே வினோதம் தானே சொல்றாங்க. அப்போ அவன் எலும்பை கொண்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணி குறைச்சல இப்படி கேட்கிறான். அல்லாஹ் அப்படியே யாசீன்ல சொல்றான், நம்மளுக்கே உதாரணம் சொல்றான் அப்படின்னு நல்லத்துல கேட்கிறான். அட நானே பெரிய பெரிய உதாரணம் சொல்லி உங்களுக்கு உலக மக்களுக்கு நான் விளக்குறேன். தான் எப்படி படைக்கப்பட்டங்கிறத மறந்துட்டு கேள்வி கேட்கிறான் பாரு. யாசீன் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. தான் எப்படி படைக்கப்பட்டான்? ஒரு துளி இந்திரியத்திலிருந்து படைக்கப்பட்டவன். அவன் ஒண்ணுமே இல்லாம இருந்தான், அதுக்கப்புறம் ஒரு துளி இந்திரியமா இருந்தான், அப்புறம் ரத்த கட்டி சதை கட்டி அப்படி இப்படி ஆகி மனுஷனை உட்காரத்துக்கு படுத்த நிலை, அடுத்த உட்கார்ந்த நிலை, அப்புறம் நின்ற நிலை, பேசுறதுக்கு 2 வருஷம் ஆணிச்சவனுக்கு. அதுக்கப்புறம் ஒரு விவரம் வந்ததுக்கு அப்புறம் எலும்பு துண்டு கொண்டு இறை தூதர் முன்னாடி இந்த எலும்பு மண்ணோடு மக்கி போனதுக்கு அப்புறம் உயிர்ப்பிக்கப்படுமான்னு கேட்டுட்டு பதில் சொல்ல குல் யுஹ்யி அல்லதி அன்ஷாஹ அவ்வல மர்ரா, அதை முதல்ல படைச்சவன் உயிர் கொடுத்து எழுப்பான்னு சொல்லுங்க நபின்னு சொல்றான். முதல்ல ஒண்ணுமே இல்லாததுல இருந்து படைச்சவன் மண்ணோடு மண்ணா போனதுக்கு அப்புறம் ரீமேக் பண்ண மாட்டானா? நத்திங்,
ஒண்ணுமே இல்லாதது நீ வந்த யூஆர் நத்திங் அல்லாஹ் குர்ஆன்ல லம் தகுன் ஷைஅ மஸ்கூரா இன்னன்னு சொல்லப்படக்கூடியவனாக மனிதன் இல்லை. அல்லாஹ் மனுஷனுக்கான ஆரிஜின் என்ன தெரியுமா சொல்லுமா? மனிதன் யாரு தெரியுமா? நீ ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லைன்னா நான் இருக்கிறேனே, இப்ப நான் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எங்க இருந்த? தாய் வயிற்றுல இருந்த. அதுக்கு முன்னாடி எங்க இருந்த? முதுகந்தன், தந்தையினுடைய முதுகந்தண்டனுடைய இந்திரிய துளியாக இருந்த. அதுக்கு முன்னாடி என்ன இருந்த? இல்ல. அதான் நீ எதுவுமே இல்லைங்கிறான். சூரா தஹர்ல சொல்லும் லம் யகுன் ஷைஅம் மஸ்கூரா, இது அப்படின்னு சொல்றதுக்கான ஒண்ணுமா இல்லாம இருந்தான். அப்புறம் அவனை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தோம். இப்ப இப்படி எல்லாம் பேசுறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இப்ப மனிதனுக்கு இது பெரிய ஆச்சரியமா இருக்கு. நம்ம மண்ணோடு மண்ணா மக்கி போனதுக்கு அப்புறம் உசுர் கொடுக்க எழுப்பப்படுவோமா? உன்னல் அவ்வளவும் வாக்கையால கேட்பாங்க. நாங்க எங்க மூதாதையர்கள் எல்லாமா, எங்க தாத்தாக்கு தாத்தா, என் முப்பாட்டன், அவங்க எல்லாம் நல்லா உயிர் கொடுத்து எழுப்பிடுவானா? அப்படி கேட்டு ரசூல்லாவை மொக்க பண்ணிடணும். அது ரசூல்லா அதுக்கு முடியுமோ முடியாதுன்னு அவங்க திகச்சு போயிடணுமா அப்படிங்கிறதுக்காக இப்படி கேள்வி கேட்கறாங்க. நல்லதுல சொல்லி காட்டுறான், நிறைய இடத்துல சொல்லி காட்டுறான். இன்னஹாதல ரஜுன் வைப், அது வாய்ப்பே இல்லப்பா, இவர் பின்பற்றாதீங்க. பாத்தீங்களா பைத்தியம் நாங்க சும்மாவா சொன்னோம்? இவர் சொல்றது கேட்குறீங்களா? எதுக்கு நாங்க ஒரு பைத்தியன்னு சொல்றோம்? நம்ம உயிர், நம்ம மண்ணோடு மண்ணா போனதுக்கு அப்புறம் நம்மள உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா? நம்ம மூதாதையர்களா உயிர் கொடுத்து எழுப்பப்படுவாங்களாம்? இறைவன் கேள்வி கேட்பானா? கேட்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்றாங்க பல பேருக்கு முன்னாடி வச்சு. அப்ப அல்லாஹ் சொல்றான், வானங்கள் பூமியை படைத்தவன், வானங்களை படைச்சான், பூமியை படைச்சான், ஒன்ன படைச்சான், திடீர்னு மண்ணோடு மண்ணா போனதுக்கு அப்புறம் உருவாக்க முடியாதான்னு கேட்டுட்டு அந்த 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 பினிஷிங் சொல்றேன். அவலைஸ அல்லதி ஹலகஸ் ஸமாவாத் வல் அர்த் பிகாதிரின் அலா ஐ யஹ்லுக மிஸ்லஹும், வானங்கள் பூமியை படைத்தவன் இவர்களை போன்றவர்களை திரும்ப படைக்க சக்தி அற்றவனா? பலா, ஏன் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஸ்டைல் தான் யாசின் சூரா முடியல, பதில் அல்லாவே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் 2 வசனத்துக்கு அப்புறம் தான் முடியுது. ஆனா சூரா கியாமாவும் சூரத்து தீன் முடிஞ்சிருது. அலைஸ அல்லாஹ் பிஹக்கமில் ஹாக்கிமின் என்ற ரீதியில் அலைஸ பிகாதிரின் அலா ஐ யஹ்யில் மௌத்தா என்று முடிஞ்சிருது. அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க. ஏன் இல்ல? பரிசுத்தமானவனே அதுக்கு தகுதி உள்ளவன் தான் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சில ஹதீஸ்ல வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்கன்னு சில ஹதீஸ்ல வருது. இங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த சூராவுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் அளிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஒரு கருத்து தருது தெரியுமா? குர்ஆனை ஓதினால் அதை உணர்ந்து புரிந்து ஓதி அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும். அது கேட்டுட்டு போற விஷயம் மட்டும் கிடையாது, அல்ல சும்மா ஓதிட்டு போற விஷயம் மட்டும் கிடையாது. அதோட கருத்து என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிறத உணர்வாக நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம். அந்த ரீதியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பதில் அளித்திருக்கிறார்கள். இந்த பதில் சிந்திக்கப்பட வேண்டிய, உணரப்பட வேண்டிய பதில் என்பதாக மார்க்கறிஞர்கள் நம்மளுக்கு சொல்றாங்க. அந்த உணர்வு நம்மள்ட்ட இருக்கணும். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதுதான் கடைசி கருத்தா சொல்லி முடிக்கிறாங்க. அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன். இது தஃப்சீர் தப்ரீலையும் பார்க்கலாம். தஃப்சீர் தப்ரீல இன்னும் சில செய்திகளை ஆதாரத்தோடு எடுத்து சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கரஅ ذلك فيما بلغنا قال بلى, குறைந்தபட்சம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலா என்ற ஒரு பதிலை சொல்வார்கள். ஏன் இல்லை என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற வசனங்களுக்கு அவர்கள் பதில் அளிப்பார்கள். இது ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல இருந்து இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஸுகில லனா அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா கரஹா قال, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் இது ஓதுவாங்களோ பலா வ அன அலா ذلك من الشاهدين, இதான் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. இமாம் தபரியும் சொல்றாங்க, ஏன் இல்லை, நான் அதன் மீது சாட்சியாளர்கள் ஒருவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாயிலாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது 3வது ரிவாயத்து. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்டதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலைஸல்லாஹு பிஹக்கமில் ஹாக்கிமின் என்பதை ஓதினால் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பலா, யா அல்லாஹ் பரிசுத்தத்துக்குரியவனே ஏன் இல்லை என்று நபி அவர்கள் இப்படி பதில் அளித்திருக்கிறார்கள் என்று வந்திருக்கிறது. மாஷா அல்லாஹ். அதே மாதிரி இன்னொன்னே சொல்றாங்க, இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அந்த 2 வசனத்தையும் இந்த இடத்துல மேற்கோள் காட்டுறாங்க. அதே மாதிரி அலைஸ ذلك بقادر على ان يحيي الموتى, இது என்ன சூரான்னு சொன்னோம்? கியாமாவுடைய சூராவை ஓதும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலா ஏன் இல்லை என்று பதில் அளித்திருக்கிறார்கள். وَإِذَا تَلَا فَبِأَيِّ حَدِيثٍ بَعْدَهُ يُؤْمِنُونَ என்று ஒரு சூரா முடியுது. யாருக்காவது தெரியுதா சூரா? இல்ல வாக்கியம் இல்ல. فَبِأَيِّ حَدِيثٍ بَعْدَهُ يُؤْمِنُونَ சூரா முர்சலாத், அதாவது அம்மா தஸாலுன் ஆரம்பிக்குதுல, அதுக்கு முந்தின சூரா 29வது ஜுஸுனுடைய
கடைசி சூரா. இந்த ஆயத்தோட அம்மையத்தை சொல்லணும்னு ஆரம்பிச்சிரும். அந்த முர்சலாத்தில் அல்லாஹ் கேட்கிறான், ஃபபி ஐ ஹதீஸின் பஅதஹு யுமினூன், நீங்கள் ஈமான் கொள்வதற்கு இதற்கு பிறகு வேற என்ன பேச்சு வேண்டும், இதற்கு பிறகு என்ன செய்தி வேண்டும் அல்லாஹ் கேட்கிறான். கேள்வி, நீங்கள் ஈமான் கொள்வதற்கு இதை தாண்டி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இதை சொன்னதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமன்து பில்லாஹ் வமா உன்சில், அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ் எதை இறக்கினானோ அதை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம். இதை வேற ஈமான் கொண்டதுக்கு என்ன வேணும் அப்படிங்கும் போது மூமின் நான் ஈமான் கொண்டேன் அப்படின்னு சரண் அடைஞ்சிடறோம். அதான் நம்மளுடைய உணர்வு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னாங்கிறது இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. நம்ம இந்த இடத்துல சொல்லக்கூடிய தஃப்சீர் எல்லாமே மோஸ்ட் ப்ராமினன்ட் தஃப்சீர் நூல்கள் தான், சரிங்களா? தபரி, குர்துபி, இப்னு கசீர், இப்னு கையும், இது எல்லாமே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா கொள்கையை சார்ந்த, அதாவது வழிகேடு கொள்கை இல்லாத குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் சரியான முறையில் தஃப்சீர் கருத்துக்களை எடுத்து முன்மொழியக்கூடிய உலக அறிஞர்களால், முக்கிய உலக அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறந்த தஃப்சீர் நூல்கள் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு கருத்துக்களையும் பார்த்துருக்கிறோம். சூரத்து தீன் அல்ஹம்துலில்லாஹ் நிறைவாயிடுச்சு. அடுத்த சூரா எந்த சூரா? அடுத்த சூரா எந்த சூரான்னு சொல்லுங்க. ஆரம்பிக்கிறதுக்காக கேட்கல, முடிக்கிறதுக்காக தான். ஆனா நீங்க தான் சொல்லணும். ஜி கதிரா? கதிருக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு, அலக். முதல்ல இறங்கின வஹி இக்ரா, சூரத்துல் அலக். அதுக்கப்புறம் தான் இன்ன அன்ஸல்னா ஃபீ லைலத்துல் கத்ர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சூரத்துல் அலக் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல இறங்கிய அந்த வஹி இன்ஷா அல்லாஹ். சூரத்து தீனில் நாம் கேட்ட விஷயங்களை உள்வாங்கி அதை மனதில் பதிய வைத்து அல்லாஹ் அதில் எதிர்பார்க்கக்கூடிய அமல் சாலிஹி அதிகம் அல்லாஹ்வுக்காக செய்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஜ்ருன் கைரு மம்னூன் எனக்குடைய சொர்க்கத்தினுடைய உன்னதமான இடைவிடாத அந்த கூலிக்கு அல்லாஹ் நம்மை சொந்தக்காரர்களாக ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முடிச்சுக்கலாமா? ஏதாவது சந்தேகம் இருக்கா?